अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। दुनिया में हम देखते हैं कि मुख्तलिफ़ वजूहात की बिना पर सफ़र किए जाते हैं। உலகில் நாம் பார்க்கின்றோம் பல்வேறு காரணங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. बाज़ दफ़ा इंसान अपने बिजनेस और कारोबार के सिलसिले में सफ़र करता है। சில நேரங்களில் மனிதன் தன்னுடைய வியாபார நோக்கங்களுக்காக பயணத்தை மேற்கொள்கின்றான். रिश्तेदारों अजीज़ों से मिलने के लिए मर्द और औरतें सफ़र करती रहती हैं। உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திப்பதற்காக ஆண்களும் பெண்களும் பயணம் மேற்கொள்கின்றனர். इलाज मुआलजे के लिए सफ़र करना पड़ता है, मुकदमात में की पेशियाँ भुगतने के लिए सफ़र करना पड़ता है। இவ்வாறே சிகிச்சைக்காக பயணம் மேற்கொள்கின்றார்கள். அவ்வாறே பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். तो मुख्तलिफ दुनिया के अगराज़ व मकासद होते हैं जिसके लिए इंसान आए दिन वक्त खर्च करता है, पैसा खर्च करता है और दिन रात के सफ़र करता रहता है। எனவே இந்த உலக நோக்கங்களை நிறைவு செய்வதற்காக மனிதன் பல்வேறு பணிகளுக்கிடையில் அதற்காக நேரத்தை ஒதுக்குகின்றான், அதற்காக செலவழிக்கின்றான். लेकिन वो सफ़र कितना मुबारक सफ़र है, ஆனால் அந்த பயணம் எவ்வளவு அருளுக்குரிய பயணமாக இருக்கின்றது. जो सिर्फ अल्लाह के लिए किया जाए, दीन की अगराज के लिए किया जाए और काल अल्लाह और काल रसूल, अल्लाह और उसके रसूल की बातों के सुनने और सुनाने के लिए किया जाए। எனவே அந்த பயணம் அல்லாஹ்வுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற பயணமாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கூறியிருக்கின்றாரோ அதை நிறைவேற்றுவதற்காக அந்த பயணம் இருந்தால், மார்க்கத்திற்காக அந்த பயணம் இருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். सो आप अहबाब और मस्तूरात और बच्चे, बड़े बूढ़े, सब जिन्होंने ये सफ़र दूर और नज़दीक का इख्तियार करके आज यहाँ इस इज्तिमा में, इस जलसे में तशरीफ़ लाए हैं, तो बहुत ही मुबारकबाद के मुस्तहिक़ हैं। எனவே உங்களில் முதியவர், இளைஞர், சிறுவர்கள், பெண்கள் எல்லாம் மிக நீண்ட தொலைவிலிருந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், அல்லாஹ்வுக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அது மிகவும் அருளுக்குரியதாகும். क्योंकि इस सफ़र की कोई दुनियावी गर्ज नहीं है। ஏனென்றால் இந்த பயணத்திற்கு எந்த உலக நோக்கமும் இல்லை. आपने जो वक्त खर्च किया है, आपने जो पैसा खर्च किया है, ये सिर्फ और सिर्फ अल्लाह की मोहब्बत के लिए और दीन के लिए और दीन की बातें सीखने के लिए और सुनने सुनाने के लिए और सोहबत सालिहीन इख्तियार करने के लिए किया है। எனவே நீங்கள் இதற்காக நேரத்தையும் பொருளையும் அர்ப்பணித்து இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்றால் அது முழுக்க முழுக்க மார்க்கத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய கூற்றுகளை கேட்பதற்காகவும் மார்க்கத்தை புரிவதற்குமாகவே இருக்கின்றது. बानी जमात अहमदिया सैयदना हज़रत मिर्ज़ा ग़ुलाम अहमद कादियानी मसीह मऊद और महदी माऊद अलैहिस्सलातो वस्सलाम ने इन्हीं अगराज के लिए जलसा सालाना की बुनियाद रखी। அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் மஹதி மசீஹாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நோக்கத்திற்காகவே ஆண்டு மாநாட்டினுடைய அடித்தளத்தை நிறுவினார்கள். हमें जैसा कि अभी आपने देखा है और बताया भी गया है कि हमारे यहाँ एक MLA साहब यहाँ पर तशरीफ़ लाए हैं। मैं उनको भी तमाम जमात की तरफ से वेलकम कहता हूँ और इस बात के लिए मुबारकबाद देता हूँ कि आप दुनियावी और सियासी इज्तिमात में शरीक होते हैं, लेकिन ऐसे दीनी इज्तिमा में भी शरीक होकर आपने बहुत एक नेक मकसद को हासिल किया है। अल्लाह ताला इसकी आपको जज़ा अता फरमाए। अब हम दुआ कर लेते हैं। दुआ ஆமீன். இன்று இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போது சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள காதியானில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா மௌலவி முகமது இனாம் கோரி சாஹிப் அவர்கள் அவருக்கு சால்வையை போற்றி வரவேற்பார்கள். இப்போது MLA அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன்.
மத்திய முஸ்லீம் ஜமாத்தின் இந்திய பொதுச் செயலாளர் மௌலானா முகமது இனாம் கோரி சாஹிப் அவர்களே, அஜ்மதியா ஜமாத்தின் தமிழக வடமண்டல அமீர் ஜனாப் பசாரத் அகமது சாஹிப் அவர்களே, கோவை அஜ்மதியா ஜமாத் தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பொருள். எனவே உங்களது வாழ்த்து சாந்தி சமாதானம் ஏற்பட வேண்டும் என்ற சிறப்பான யோசனையை தருகிறது. இஸ்லாம் சாந்தி சமாதானம் என்ற போதனையை கொண்ட மார்க்கம். இஸ்லாம் மதமல்ல, அது ஒரு மார்க்கம், வாழ்க்கை வழிமுறை. மனிதன் எப்படியும் வாழலாம் என்ற நிலையை மாற்றி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிமுறையை கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் சகோதரத்தையும் அன்பையும் நேசத்தையும் ஒருமைப்பாட்டையும் மனித நேயத்தையும் வலியுறுத்துகின்ற மார்க்கம். நபிகள் பெருமானார் அவர்களின் எல்லா போதனைகளும் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவை. நபிகள் நாயகம் அவர்கள் எதை போதித்தார்களோ அதை செயல்படுத்தி காட்டினார்கள். போதனைக்கும் செயல் வடிவத்துக்கும் எந்த இடைவெளியையும் அவர்களது வாழ்க்கையில் காண முடியாது. அதனால் தான் நபிகள் நாயகம் எல்லார் மனதிலும் நீங்காத இடம் பிடித்துள்ளார். நபிகள் நாயகம் அவர்கள் உலகில் இறைவன் ஒருவன் என்ற போதனையை போதித்தார்கள். இஸ்லாத்தின் கலிமா இறைவனை இறைவனாகவும் மனிதனை மனிதனாகவும் காட்டுகிறது. இறைவன் ஒருவன் தான். நபிகள் நாயகம் ஒரு இறை தூதர். இறை தூதரை மனிதனை இறைவனாக கடவுளாக வணங்கக்கூடாது என்ற போதனையை இஸ்லாம் தாங்கி நிற்கிறது. இஸ்லாத்தின் மூட நம்பிக்கை இல்லை, கட்டுக்கதைகள் இல்லை, அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் திகழ்கிறது. வரலாற்றில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களின் மகன் இப்ராஹிம் சிறு வயதில் மரணம் அடைந்து விட்டார். நபிகள் நாயகம் உட்பட அனைவரும் துக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். அன்று சூரியனுக்கு கிரணம் ஏற்படுகிறது. அப்போ சிலர் நபிகள் பெருமானிடம் வந்து, நபிகள் அவர்களே, சூரியனுக்கு கிரணம் ஏற்பட்டுள்ளது, எனது மகனின் இறப்பை தாங்க முடியாமல் சூரியன் தன்னை மறைத்துக் கொண்டது, மூடிக்கொண்டது என்று சொல்லுங்கள், மக்கள் பயபக்தியுடன் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று யோசனை சொன்னார்கள். அற்புதங்களை நம்பி பக்தியோடு உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு நபிகள் நாயகம் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? சூரியனுக்கு கிரகணம் ஏற்படுவது இயற்கை, அதற்கும் என் மகனின் இறப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அற்புதங்களை காட்டி எனது கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவையில்லை. சிந்திக்கக்கூடியவர்களாக, அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக, பகுத்தறிவுவாதிகளாக, மூட நம்பிக்கை அற்றவர்களாக தன்னை பின்பற்றிய மக்கள் திகழ வேண்டும் என்றுதான் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் விரும்பினார்கள். இதுதான் இஸ்லாத்தின் சிறப்புகள் எல்லாம் சிறந்ததாக திகழ்கிறது. இன்று அஜ்மதியா முஸ்லீம் ஜமாத்தின் தமிழக வடமண்டல மாநாட்டில் கலந்து கொண்டதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஜ்மதியா முஸ்லீம் ஜமாத்தை சேர்ந்த நீங்கள் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறீர்கள். சகோதரத்துவத்தையும் அன்பையும் நேசத்தையும் போதிக்கிறீர்கள். உங்களை
உங்கள் போதனைகளாகிய லவ் ஃபார் ஆல், ஹார்ட்ரட் ஃபார் நோன், எல்லாரிடத்தும் அன்பு, எல்லாரிடத்திலும் இல்லை வெறுப்பு என்பதை உலகம் பின்பற்றினால் உலகமே ஒரு சமாதான பூங்காவாக திகழும் என்பதில் ஐயமில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் நாட்டுப்பற்று நம்பிக்கையின் ஒரு பகுதி என்று கூறியுள்ளார்கள். எனவே முஸ்லீம்கள், குறிப்பாக அஜ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினர் உலகில் எங்கு வாழ்ந்தாலும் அந்த அரசின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். உங்கள் ஜமாத்தின் ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட், மனிதன் முதலில் என்ற தொண்டு நிறுவனம் பாதிக்கப்பட்ட இயற்கை சீற்றத்தால் அல்லல்படும் மக்களுக்கு பெரும் தொண்டாற்றி வருகிறது. நல்ல பல பணிகளை உங்கள் ஜமாத் சாதி மதம் இனம் பார்க்காமல் செய்து வருகிறது. இது அனைவராலும் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமாகவும் சுவையாகவும் ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவை மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வழங்கிவிட்டு பிற அலுவலர்கள் இருப்பதின் காரணமாக இங்கிருந்து விடைபெற்று செல்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகின்றோம். அடுத்து நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆர் ராஜமாணிக்கம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக இந்த மாநாட்டிற்கு வந்தமைக்காக வருக வருக என்று உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கின்றேன். காதியானிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மௌலானா மௌலவி முகமது இனாம் கோரி சாஹிப், நாசிர் ஆலா சதரத்துல் அஹ்மதியா காதியான் அவர்களுக்கு சால்வையை போர்த்தி வரவேற்பார்கள். ஆர் ராஜமாணிக்கம் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். இனிய இந்த ஜோனல் கான்ஃபரன்ஸில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநாட்டின் தலைவர் அவர்களே, இதில் கலந்து கொண்டு உங்களுக்கும் நமக்கெல்லாம் கருத்துரையும் வாழ்த்துரையும் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற அகில இந்திய தலைவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வாழ்த்துக்களையும் தங்களுக்கு உரித்தாக்கிக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை துவக்குகின்றேன். நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை பெற்று சமாதானத்தை பெற்று அருமையாக நீங்கள் வாழ வேண்டும். நல்ல இதயம் படைத்த ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் இந்த நல்ல நாளில் நான் அகில இந்திய தலைவர்களுக்கு கேட்பதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக கேடயமாக இருங்கள், நல்வழிப்படுத்துங்கள். சமாதானமும் சகிப்புத்தன்மையும் சகோதரத்துவம் தான் இஸ்லாமிய போதனைகளில் பொன்மொழிகளாக பொறிக்கப்பட்டுள்ளவைகள். அவற்றை கடைபிடித்து நீங்கள் நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இவர்கள் உறுதுணை புரிய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அருமை மக்களே, வாழ்வாங்கு வாழ்ந்து வளமோடு வாழ்ந்து இறையருள் பெற்று பன்னெடு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அரசு வழக்கறிஞர் அவர்களுக்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக நாம் நன்றியை உரித்தாக்குகின்றோம். இப்போது புத்தக வெளியீட்டு குழு வடமண்டலம் சார்பாக 3 புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கிறது. அதில் முதல் புத்தகம் அஹ்மதியத் உலகிற்கு வழங்கியது என்ன என்ற புத்தகம். இந்த புத்தகம் மௌலானா அத்தாபுல் முஜீப் ராசிப் சாஹிப் லண்டன் இமாம் அவர்கள் ஒரு சொற்பொழிவாற்றிருந்தார்கள்.
அதனுடைய தமிழாக்கத்தை மௌலவி எம் முசம்மில் சாஹிப் முபல்லிக் கோயம்புத்தூர் அவர்கள் மொழியாக்கம் செய்திருந்தார்கள். அந்த நூலை இப்போது நாசா வாலா அவர்கள் வெளியிடுவார்கள். அதன் முதல் பிரதியை மௌலவி எம் முசம்மில் சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.